நண்பர்களே, என்னடா கடவுக்குள்ளே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க நண்பர்களே. இந்த கடவுள தான் பார்த்தீங்கன்னா ஒரு புதையலே இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சந்தை நண்பர்களே. பழைய பொருட்கள் இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள வியாபாரிகள் வந்து பிளாட்ஃபார்மில் போட்டு விற்காங்க நண்பர்களே. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சங்கம் ரோடு நண்பர்களே. மதுரையில் தமிழ் சங்கம் ரோடுன்னு கேட்டாலே சொல்லிடுறாங்க. அங்கே தான் நண்பர்களே இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் இதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் நண்பர்களே. ரோட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் இந்த பொருட்களை போட்டு வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு ஏதோ ஒரு பொருள் தேவைப்படுது மனசில் நீங்கள் நினைப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பொருளை நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி எடுத்துடலாம். அந்த மாதிரி இருக்குது நண்பர்களே. அவ்வளோ பொருள், கோடிக்கணக்கான பொருள் வந்து கொட்டி கிடக்கு. எல்லாமே நம்ம அவங்ககிட்ட பார்கெயின் பண்ணி பேசி செஞ்சு வாங்கலாம் நண்பர்களே. என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்ப்போம். எலக்ட்ரிக்கல் ஐட்டம் இருக்குது, நம்ம வீட்டுக்கு தேவையான அக்சசரிஸு, ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது நண்பர்களே. எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். சரியா நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பாருங்கள், சாம்சங்கில் டிவி, பழைய காலத்து டிவி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரையரு, ஃபேனு பாருங்கள் நண்பர்களே. டேபிள் ஃபேனில் இருக்குதுங்க. உஷாவில் டேபிள் ஃபேனு. பிலிப்ஸில் பழைய டேபிள் ரெக்கார்டு நண்பர்களே, டேப் ரெக்கார்டு. இங்கே பாருங்கள், சாம்சங்கில் டேப் ரெக்கார்டு. இது சானியோன்னு ஒரு கம்பெனியில் டேப் ரெக்கார்டு. ஃபுல்லாக பழைய காலத்து இது நண்பர்களே. பழைய வீடியோ கேமரா பாருங்கள், பழைய காலத்தில் உள்ள வீடியோ கேமரா நண்பர்களே. இது ஃபுல்லாக ஹோம் தேட்ரு, டார்கெட்டு, தக்காயி, சோனி. அங்கே நல்ல நல்ல கரண்ட் அடுப்பு இருக்குது நண்பர்களே. டச்சு கரண்ட் அடுப்பு. இதுவும் பாருங்கள், சாம்சங்கில் நல்ல டிவி இருக்குது. டிவிடி பிளேயர் பாருங்கள். சோனி, பிலிப்ஸு, கிளிக்கான்னு ஒரு கம்பெனி. 3 இதில் டிவிடி பிளேயரு, டிவி. இது வருங்க, பார்க்குறதுக்கே வருங்க பலன்னு இருக்கு வருங்க. இது டிவிடி பிளேயர் தான் நண்பர்களே. கலைஞர் டிவி. இது பாருங்க, இந்த இப்போ ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கேன், ஒரு கையில் வச்சு பாட்டு எஃப்எம் கேட்போம்ல, அந்த இது. உஷாவில் டேபிள் ஃபேனு. இது ஆல்மண்டில் டேபிள் ஃபேனு. டிவி பாருங்கள், அயன் பாக்ஸு விதமாக இருக்குது. எல்லாம் பழசு தான் நண்பர்களே. நம்ம தான் அதை ரெடி பண்ண முடியுமான்னு பார்த்து எடுத்துக்கணும். ஏர் கூலரு. இப்போ வீடியோவில் பார்க்குறது கிராமஃபோன். அதாவது 1970, 80 காலகட்டத்தில் ஒரு பாட்டை கேட்கணுன்னா இதை தான் பயன்படுத்தியிருக்காங்க. நமக்கு இப்போ ஐபேடு, மொபைலு, டேப்லெட்டு எல்லாமே இருக்குது நண்பர்களே. ஆனால் அப்போ பார்த்திங்கன்னா இதுதான் ஐபேடுனே சொல்லலாம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 5000 சொன்னாங்க நண்பர்களே. ஒரு ஆன்டிக் பொருள் கலெக்ட் பண்ணுற ஒரு கலெக்டருக்கு இது நல்ல பொருள்னே சொல்லுவேன். அப்படியே பார்க்குறதுக்கு புதுசாக இருந்துச்சு. பலன்னு தங்க முலாம் பூசின மாதிரி மின்னிக்கிட்டு இருந்துச்சு. அதே கடையிலே பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப்பும் வச்சுருந்தாங்க. கப்பல்லலாம் பயன்படுத்துவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இருந்துச்சு. இதுவும் படங்களில் தான் பார்த்துருக்கேன் நண்பர்களே. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ரோட்டரி டயல் ஃபோன். இதுவும் நம்ம படங்களில் தான் பார்த்துருப்போம். இந்த நம்பரை வந்து ரொட்டேட் பண்ணி இதை டயல் பண்ணுவாங்கல்ல, அதே ஃபோன் தான் நண்பர்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே கிளாக் அட்டாச் பண்ண மாதிரியும் இருந்துச்சு. இதுவும் இந்த தங்க முலாம் பூசின மாதிரி பார்க்குறதுக்கு அவ்வளோ மின்னிக்கிட்டு இருந்துச்சு. கண்ணை பறிச்சிச்சு நண்பர்களே. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு விண்டேஜ் ஃபீல் வந்துச்சு நண்பர்களே. இது பார்த்தீங்கன்னா ஃபிலிம் கேமராம்பாங்கல்ல, அதுதான் நண்பர்களே. ட்ரைபேட் செட்டப்போடு இருந்துச்சு. இதோட வெயிட்டுன்னு பார்க்கையில 1.5 கிலோ நெருக்கி இருந்துச்சு நண்பர்களே இந்த கேமரா. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் உள்ள டைப் ரைட்டிங் மிஷினு. இது 300 ரூபா சொன்னாங்க. நீங்கள் பார்க்குறது எல்லாமே யூஸ்டு வால் கிளாக் தான் நண்பர்களே. இந்த பூஸ்ட்டுக்கு ப்ரொமோஷன் கொடுத்த வால் கிளாக்கும் ஒன்று கிடக்கு. இது எத்தனை பேர் வீட்டில் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஏன்னா இப்போ இதெல்லாமே கொடுக்குறது கிடையாது நண்பர்களே. அது போக அதே கடையிலே பார்த்தீங்கன்னா பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா, கவுண்டமணி செந்தில் காமெடியில் வரும்ல, அந்த லைட்டு தான். இது எல்லாம் பழசாக இருந்தாலும் கொஞ்சம் ஆன்டிக் நண்பர்களே, கலெக்டிவ் பொருள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் பைக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் சூப்பராக இருந்துச்சு நண்பர்களே. இப்போ பார்க்குறது எல்லாமே நம்ம ஹிந்திக்கார பையா கொண்டு வந்த பேகு தான். இதில் என்ன பீஸ் எடுத்தாலும் 500 ரூபா தான் நண்பர்களே சொன்னார். அவர்கிட்ட நீங்கள் இன்னும் பேசி குறைச்சி செஞ்சே வாங்கலாம். எல்லா பேகும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. லக்கேஜ் எல்லாம் கொண்டு போக கொஞ்சம் நமக்கு வசதியாக இருக்கும் நண்பர்களே இந்த பேகு. இல்லை அப்படியே அடுத்த கடைக்கு கொண்டோம்னா தாத்தா ஒருத்தவங்க சைக்கிளை ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம் நண்பர்களே, சைக்கிளுக்கு தேவைப்படுற எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் ஒரே இடத்துல வச்சுருந்தாரு. கடைக்கு போய் வாங்கினோம்னா கண்டிப்பாக ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கு இங்கே வந்து வாங்கினீங்கன்னா எப்படியும் ஒரு 80% ஒர்க்கிங் கண்டிஷனில் நீங்களே வாங்கிடலாம். ப்ரைஸ் கம்மியாகவும் வாங்கிக்கலாம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா சைக்கிளுக்கு தேவைப்படுற டயரு, ரிம்மு, அது போக சீட்டு கவர்னு எல்லா ஐட்டமும் வச்சுருந்தாங்க. அடுத்த கடையில் பார்த்தீங்கன்னா தம்பிள்ஸ் இருந்துச்சு. ஆனால் அது செட்டாக இல்லை நண்பர்களே, சிங்கிள் பீஸாக கிடந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு ஹார்ட் ஒர்க்கர் மாதிரி எல்லாமே கலந்து வச்சுருந்தாங்க.
வெஹிக்கிளுக்கு தேவைப்படுற சாக்கியும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு பார்க்கிங்கில ஆரஞ்சு கலர் வந்து ரூ. 850, அடுத்து பார்க்குறது 450 சொன்னாங்க. அதில இப்ப பார்க்குறது எல்லாமே இரும்பு சட்டி தான். இது மதுரை இரும்பு கொஞ்சம் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க நண்பர்களே. நெறைய பேர் அதனாலயே மதுரையில வந்து தான் அந்த இரும்பு சட்டி எல்லாம் வாங்குவாங்க. இப்ப பார்க்குறது எல்லாமே இந்த வடை போடுவாங்கல்ல, சேவு இதெல்லாம் பொரிக்கிறதுக்கு அந்த சட்டி தான் நண்பர்களே. அதுபோக பார்த்தீங்கன்னா, தோசை கல் இருந்துச்சு, பணியார சட்டி இருந்துச்சு. இது ஸ்டார்ட்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 200லேருந்து ஆரம்பிச்சுச்சு நண்பர்களே. அதுபோக நம்ம வீட்டுக்கு தேவைப்படுற அருகாமனை, தேங்காய் திருவுறது, தோசைக்கல்லு, கரண்டி எல்லாமே வச்சிருந்தாங்க. அதுபோக சின்ன சின்ன டூல்ஸ் இருந்துச்சு. பஞ்ச்சு, அதே மாரி இந்த கோடாரி, வாச்சாத்தி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நண்பர்களே? அந்த பொருள் கிடந்துச்சு. அது போக நம்ம அடுப்புல உள்ள பர்னர் இருக்கு பார்த்தீங்களா? அது, கதவுல இருக்கக்கூடிய கீலு, தாப்பாலு இது எல்லாமே இருந்துச்சு நண்பர்களே. இந்த ஒரு கடையில மட்டும் கூட்டம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அலமோதிக்கிட்டு இருந்துச்சு. என்னன்னு போய் எட்டி பார்த்தா தான் தெரியுது. ஃபுல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரு, ஏர்ஃபோனுன்னு நெறையா வச்சிருந்தாரு நண்பர்களே. அது போக நம்ம மொபைலுக்கு தேவைப்படும் பார்த்தீங்களா? பின்னாடி போடுற கவரு, கேஸுன்னு நெறைய ஐட்டம் வச்சிருந்தாங்க. மக்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேர் ஆர்வம் காட்டி இந்த கடையில வாங்கிட்டு இருந்தாங்க. என் பேர் செந்தில். நம்ம எல்லா ஜாமானும் வச்சுருப்போம். எலக்ட்ரிக்கல் ஐட்டம், ரேடியோ, கட்டில், பீரோ எல்லாமே வச்சுருப்போம். ஸ்பீக்கர் ஐட்டம், ஐஎம் மிஷின், வாஷிங் மிஷின், ஏசி, பழைய ஏசி இருந்தாலும் எடுத்துகிட்டு வருவோம். எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கும் நம்மகிட்ட. செகண்ட் சேல்ஸு ஓடுற கண்டிஷன் வரும், ஸ்க்ராப்பும் வரும். கொஞ்சம் டிஸ்பிளே, ஆமாம் டிஸ்பிளே கம்ப்ளைண்ட்டாக வரும். போர்டு நல்லாயிருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி வரும். ஆமாம் இது அது 700 அது ஒரு பீஸ் 700 ஐஎம் மிஷின் வந்து 2500. ஆமாம் ஆமாம் ஓடுற கண்டிஷன் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. அது தெரியல, அது சர்வீஸ் பண்ணணும் சின்ன சின்ன. ஆமாம் அவங்களுக்கு தேவைப்படும். ஆமாம் 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 ஞாயிற்றுக்கிழமை போடுவோம். இல்லை அந்த மாதிரிலாம் இங்கே வந்து வாங்குறவங்க மட்டும்தான். ஆமாம் இப்போ நம்ம குடோனில் வந்து யாராவது கேட்டாங்கன்னா நல்ல ஜாமானே கொடுப்போம். இது மாதிரி பழைய பீரோ, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி எல்லாமே எடுக்கிறோம். ஆமாம் இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற பொருளாக இருந்தாலுமே வீட்டில் சொன்னீங்கன்னா ஃபோன் பண்ணிங்கன்னா வந்து எடுத்துக்கிடுவோம். ஆமாம் எடுத்துக்கிட்டு காசு கொடுத்துருவோம். மதுரை ஃபுல்லாக எல்லா ஏரியா வர்றோம். ஆமாம் ஆமாம் ஓகேண்ணே ஓகே. இல்லை அடுத்து பார்க்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோட்டலுக்கு தான். யாராவது புதுசாக நான் ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறேன், இல்லை சிக்கன் ரைஸ் கடை போட போகிறேன்னு சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு ஏற்ற பொருள் தான் நண்பர்களே இந்த அடுப்பு. 2 அடுப்போடு இருந்துச்சு நண்பர்களே. இது சிலிண்டரில் மாட்டிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5000 சொன்னாங்க. அவ்வளோவா யாரும் யூஸ் பண்ண மாதிரி தெரியல நண்பர்களே. கொஞ்சம் ரஸ்ட் இருக்குது, கொஞ்சம் மழையில எல்லாம் தண்ணி பட்டதுனால அப்படி இருக்கும். இது நம்ம மண்ணெண்ணெய் ஏதாவது போட்டோம்னா கண்டிப்பாக போயிடும். 5000 சொன்னாங்க நண்பர்களே. இதுக்கு ஏற்ற விலையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே இந்த சூட் கேஸ் பயன்படுத்திருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. 2 ஐட்டம் மட்டும் கொண்டு வந்து சேல்ஸுக்கு வச்சிருந்தாங்க. நம்ம அப்போல்லாம் லக்கேஜ் இதில் தான் வச்சு கொண்டு போவோம். இப்போ பார்க்குறது எல்லாமே ஸ்ப்ரே பெயிண்ட் தான். நமக்கு என்ன கலர் வேணும்னு தம்பிட்ட சொல்லிட்டோமோ அவன் அடித்து பார்த்து நமக்கு எடுத்து கொடுத்துட்றான் நண்பர்களே. இதோட விலை எவ்வளோன்னு கேட்டால் நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க. எவ்வளோ தெரியுமா நண்பர்களே? ஒரு கேனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 ரூபா தான். அப்படியே பொடிநடையாக நடந்து வந்தோம்னா அந்த கடையில் ஃபுல்லாமே பித்தளை ஜாமான் தான் வச்சுருந்தாங்க. சிலைகள் வந்து 1, 2 தான் இருந்துச்சு. ஆனால் விளக்கு போடுறது அதிகமாக இருந்துச்சு நண்பர்களே. குத்து விளக்கு வச்சுருந்தாங்க. பித்தளையாலான அண்டா, குடம் வச்சுருந்தாங்க. நெல் அளப்போம் பார்த்தீங்களா, உலக்கு அதுவுமே இந்த கடையில் இருந்துச்சு நண்பர்களே. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கான பொருள் தான் இருந்துச்சு. கிரிக்கெட்டுக்கு தேவையான பொருள். ஆனால் கிரிக்கெட் தேவைப்படுற பேட்டு பாலை தவிர ஃபுல்லாக ஸ்டெம்பு தான் நண்பர்களே. அவ்வளோ வச்சுருந்தாங்க டசன் கணக்கில். நம்ம அண்ணாச்சி பார்த்தீங்கன்னா சோபா கொண்டு வந்திருக்காங்க. விலை பார்த்தீங்கன்னா 3000 ரூபா சொன்னாங்க. யூஸ்டு சோபா தான் நண்பர்களே. இந்த ஸ்ப்ரிங்கு இப்போ உள்ள ஸ்பாஞ்ச் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. மேலே உள்ள கவர் தான் அழுக்காக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக அந்த கவரை மாற்றிட்டு யூஸ் பண்ணலாம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம் தான் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வாட்டர் ஹோஸு புதுசாகவே இருந்துச்சு. அடுத்த கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டு நண்பர்களே, புல் மாதிரி இருக்குங்களா அந்த மாதிரி மேட்டு, துணியில் உள்ள மேட்டு, கார்பெட்டுன்னு ஏகப்பட்ட ஐட்டம் இருந்துச்சு. இது எல்லாமே நம்ம ஹிந்திக்கார பையா தான் விற்காரு. அவர்கிட்ட கொஞ்சம் பேசி செஞ்சு அனுப்பிச்சு வாங்கலாம். அடுத்த கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பேஷன் செராமிக்கில் இருக்கும்ல அதுதான் வச்சுருந்தாங்க நண்பர்களே. கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சார்ஜர் கேபிள் தான் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே லேப்டாப்புக்குரியது. ஒரு பெட்டி நிறைய வச்சுருக்காங்க நண்பர்களே. அதுபோக பார்த்தீங்கன்னா நம்ம 12 வோல்ட் டிசி ஃபேன் இருக்குல்ல, எக்ஸாஸ்ட் ஃபேனு அது வச்சுருந்தாங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அடுப்பில் வரும்ல அந்த ஃபேன் தான் நண்பர்களே. இந்த பெட்டியில் பார்த்தீங்களா இது எல்லா கேபிளுமே பிசிக்கு வரும்ல, யூஸ்டு கேபிள்ஸ் அதுதான் வச்சுருந்தாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா மவுஸு, அதுபோக மொபைல் சார்ஜர் இருந்துச்சு. அடுத்த கடைக்கு வந்தோம்னா கலர் கலராக இருக்குல்ல, இது என்னடான்னு பார்த்தீங்களா, அது எல்லாமே லித்தியம் அயான் பேட்டரி தான் நண்பர்களே. ஆனால் இதில் சார்ஜ் இருக்கும், வேலை செய்யும், அவங்க கேரண்டி கொடுக்கல. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20 ரூபா 30 ரூபா தான் சொன்னாங்க. நீங்கள் மல்டிமீட்டர் கொண்டு வந்து செக் பண்ணி கொஞ்சம் வாங்கிக்கோங்க நண்பர்களே. அதுதான் நமக்கு சேஃபு. இல்லை எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் இதோட முடிஞ்சிருச்சு. அது போக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷூஸு, கேன்வாஸ் ஷூஸு, செப்பலு இதுதான் வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா மென்னுக்கும் இருக்குது, விமனுக்கும் இருக்குது நண்பர்களே. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக நிறைய மாடலில் வச்சுருந்தாங்க செப்பல் எல்லாம் பாருங்கள் நண்பர்களே. இந்த கேக்டஸ் பொம்மை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இது நம்ம பேசுகிறத அப்படியே திருப்பி ரெக்கார்ட் பண்ணி பேசும்ல அதே பொம்மை தான் நண்பர்களே. வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா என் தம்பிக்காண்டி இது மட்டும் தான் வாங்கியிருக்கேன். அதோட விலை 50 ரூபா. இப்போ பார்க்க பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்கு தேவைப்படுற ஐட்டம் தான். நம்ம வீட்டில் அம்மாவுக்கு இவங்களுக்குலாம் தேவைப்படும் கண்டிப்பாக. அருகாமனையில் உட்காந்து வெட்டிட்டு இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்லைசரு, சாப்பர் இருந்துச்சு நண்பர்களே. பெர்ஃபெக்டாக கட் பண்ணிச்சு எல்லாத்தையும். இதுக்கு அண்ணாச்சி நமக்கு டெமோ கம்பேர் பாருங்கள். ஒரு வெங்காயம் மட்டும் போட்டுக்கோங்க.
கொஞ்சமாக போடலாம், நிறையா போடலாம், செப்பரேட்டு. பெருசு 200 சின்னது 150 ரூபாம்மா. உள்ளே போட்டு ஒரு இழு 4 சொந்து, அவ்வளோதான். கரண்ட் இல்லாமல் மிக்ஸி கையை இருக்காது. தூக்கி அடித்தாலும் உடையாத அன்பிரேக். இதெல்லாம் எல்லார் வீட்லையும் இருக்குது. காலையில் ஸ்கூலுக்கு அனுப்ப வேலையை முடிக்க தூக்கி அடித்தாலும் உடையாது, அன்பிரேக்கபிள். சின்னது 150, பெருசு 200. வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். நீங்கள் இந்த மார்க்கெட் வந்து சுற்றி பார்க்குற மாதிரி இருந்துச்சு, இல்லை பொருள் வாங்குற மாதிரி இருந்தால் கையில் தண்ணி கேன் கொண்டு வந்துருங்க. ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது இருக்கும் நண்பர்களே, நாக்கில் வறண்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஓல்ட் இஸ் கோல்டும்பாங்கல்ல, அதுக்கு இதான் நண்பர்களே ஒரு உதாரணம்னு சொல்லலாம். இந்த மதுரையில் இந்த பழைய மார்க்கெட் அமைஞ்சிருக்கிறது நமக்கு சராசரி மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பயன்பெற்றிருப்பீங்க நம்புறேன் நண்பர்களே. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். சரி நண்பர்களே, பார்ப்போம்.